ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் உளுந்து எடுத்து 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போது இந்த உளுந்தை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் பேட்ச் அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது 2வது பேட்சும் அரைச்சாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறேன். மாவு இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டுருக்கணும். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 3/4 கப் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பெல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது மெதுவடை செய்கிறதுக்கு மாவு தயாராகிடுச்சு. அதே சமயத்தில் நான் அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் சூடானதுக்கப்புறமா வடையை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கையை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கிட்டு நம்ம மாவை இந்த மாதிரி எடுத்தோன்னா கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம கட்டை விரலை வச்சு ஒரு ஓட்டை போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வடையை சேர்க்கும்போது தீ மிதமான சூட்டில் இருக்கணும். நம்ம தீயை அதிகமாக வச்சுருந்தோம்னா வடையோட வெளிப்பகுதி சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் போயிடும். பொறுமையாக ஒவ்வொரு வடையாக போட்டுக்கலாம். வடையை நம்ம வானலில் சேர்த்ததுக்கப்புறமா உடனே நம்ம அதை திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம ஒரு வடையாக திருப்பி விட்டுக்கலாம். நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால வடை நல்லா கிறிஸ்பியாக வரும், எண்ணெய் குடிக்காது. 2 பக்கமும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வைங்க. கண்டிப்பாக வடை மாவில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அப்படி நீங்கள் சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிச்சு இந்த மாதிரி கிறிஸ்பியாக வராது. இப்போ பாருங்கள், வடை நல்லா தயாராகிடுச்சு. நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், நம்ம அரிசி மாவு சேர்த்ததுனால எண்ணெயும் குடிக்கல. அவ்வளோதான். இதே போல் நம்ம அடுத்த பேட்ச் செஞ்சுக்கலாம். வடை ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கிறிஸ்பியான டேஸ்டியான மெதுவடை செய்கிறது ரொம்ப சுலபம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், வடை 2 பக்கமும் நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஈவனாக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான மெதுவடை கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிகினர்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.